குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஆனி மாதம் மீன ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக பார்த்துடலாம். அதற்கு முன்பு இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியமான நிகழ்வு ஒன்று நடக்க இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, சிவராஜ யோகம் அப்படிங்கிற ஒரு யோகம் ஏற்பட போகுது. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் இந்த அற்புதமான இணைவு ஒன்று நடக்க இருக்கு. சிவராஜ யோகத்தை பயன்படுத்திட்டு இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்குவாங்க. இந்த காலகட்டங்களில் தொழில் சார்ந்த விஷயங்களோ, உங்களுடைய முன்னேற்றம் சார்ந்த விஷயங்களோ, உங்களோட உடல் சுகம் சார்ந்த விஷயங்களோ, உங்களுடைய சொத்து சுகம் சார்ந்த விஷயங்கள்லையோ என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அது உறுதியாக சரி செய்யப்படும். அதுக்குன்னு ஒரு சின்ன ஃபார்மெட் இருக்குது. இந்த டைமில் என்னென்ன பண்ணணும், என்னென்ன பிரச்சனைக்காக என்னென்ன விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிறத ஒரு ஃபார்மெட் இருக்குது. அந்த ஃபார்மெட்டை அந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொறுமையாக நிதானமாக கேளுங்க. சரி, ஓகே. இப்போது ஆனி மாத ராசி பலன் எப்படி சொல்லப்படுது அப்படின்னா, இந்த மாத தூக்கத்தில் மீன ராசிக்கு என்ன கிரக நிலைகள் இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, இதன் அடிப்படையில் தான் அந்த ஆனி மாத பலனானது சொல்லப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது ராசிக்குள்ளேயே சனி பகவான், உங்களுடைய ராசிக்குள்ள சனி பகவான் ஜென்ம சனியாக இருக்குது. ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன், ராசிக்கு 4ஆம் இடத்துல சூரியன், புதன், குரு, ராசிக்கு 6ஆம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் இணைவு, ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு பகவான். இந்த கிரக நிலைகளின் அடிப்படையில் தான் இந்த மாதமானது பிறக்குது. மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, முதல்ல ஆனி மாதம் 1ஆம் தேதி, ஜூன் மாதம் 15ஆம் தேதி சூரியன் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 4ஆம் இடத்துல சூரியன் இருக்கலாமானா இருக்கலாம். ஒரு நல்ல பொசிஷன் தான் சூரியனுக்கு. ஓகே, சூரியனுடைய நகர்வு பாசிட்டிவாக இருக்குது. இந்த மாதம் முழுக்க சூரியன் அங்கே தான் இருக்க போகிறார். அதே நேரத்தில் ஆனி மாதம் 8ஆம் தேதி ஜூன் 22 அன்னைக்கு புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு பயிற்சியாகிறார் 4ஆம் இடத்திலிருந்து. இப்போ 7ஆம் அதிபதி 5ல் இருக்கிறது ஒரு திரிகோணாதிபதி ஒரு கேந்திரத்திலேயோ, ஒரு கேந்திராதிபதி ஒரு திரிகோணம் ஏறுவதோ அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா அந்த கிரகத்துக்கு ஸ்தான பலத்தை கொடுத்துருது. ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே புதனும் நல்ல பொசிஷனில் தான் இருக்கிறார் இந்த மாதம். அடுத்ததாக ஆனி மாதம் 15ஆம் தேதி, ஜூன் மாதம் 29ஆம் தேதி சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது எல்லா விதத்திலையும் தீமையை தரணும் அப்படின்னா அது சுக்கிரனால மட்டும்தான் முடியும் மீன ராசிக்கு. அப்படிப்பட்ட சுக்கிரன் குடும்பஸ்தானத்திலிருந்து இப்போ ராசிக்கு 3ஆம் இடம் அப்படிங்கிறது சொல்லக்கூடிய வீரியஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார். ஆனால் அங்கே சுக்கிரன் என்ன பண்ணுறாருன்னா ஆட்சி பலம் அடையுது. தனக்கு ரொம்ப பிடித்தமான வீடு ரிஷபம் தான் சுக்கிரனுக்கு. ஏன்னா 2 பெண் கிரகங்கள் பலமடையக்கூடிய வீடு. சந்திரனும் அங்கே தான் பலமடைகிறார், சுக்கிரனும் அங்கே தான் பலமடையுது. அப்போ 2 பெண் கிரகங்கள் பலமடையக்கூடிய வீடு ரிஷபம். ஸோ அதில் சுக்கிரன் வந்து அமரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால சுக்கிரன் உங்களுடைய கடந்த கால பாதிப்புகள் எல்லாம் குறைக்கிற மாதிரியான ஒரு நல்ல விஷயத்தை பண்ணிட்டு போக போகிறார். அது என்னங்கிறத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஓகே, அடுத்ததான் ஆனி மாதம் 29ஆம் தேதி 13/7/2025 அன்னைக்கு சனி பகவான் ஜென்மத்தில், அதாவது உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிற சனி பகவான் வக்ரமடையுது. இப்போது ஜென்ம சனியினுடைய பாதிப்பு அப்படியே ரிவர்ஸ் ஆகுது. உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்க போகிறீங்க. அந்த சனி வக்ரம் அடைகிறதுனால என்னென்ன நன்மைகள் உங்களுக்கு நடக்க காத்திருக்கு அப்படிங்கிறது தனி பதிவாக கொடுத்துருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பிளேலிஸ்ட் இருக்குது. விருப்பம் இருக்கிறவங்க அதை பார்த்து பயன்படுத்திக்கிடலாம். பரிகாரங்களோட ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன். சரி, இப்போது இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுதுன்னு பார்த்துட்டோம். அந்த கிரகங்கள் ஒவ்வொரு கிரகங்களாக நான் பதிவாக சொல்லிட்டு வருவேன். அந்த கிரகங்களுடைய தசாபுத்தி அந்தரம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடந்ததுன்னா சொன்ன விஷயங்கள் அப்படியே நடக்கும். அப்படி தசாபுத்தி அந்தரங்கள் சுய ஜாதகத்தில் நடக்கலைனாலும் நான் சொல்கிறது நடக்கும். அதனுடைய அளவு வந்து குறைவாக இருக்க, அவ்வளோதான். சொன்ன விஷயம் நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இப்போ சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் மீன ராசிக்கு யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நோய் எதிர்ப்பு, கடன், வம்பு, வழக்கு, பிரச்சனைகள், வேலை, வெற்றி, இந்த விஷயங்களெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் சூரியன் தான். ஸோ அவர் போய் ராசிக்கு 4ஆம் இடத்துல இந்த மாதம் முழுக்க இருக்க போகிறார். இப்போ இதிலெல்லாம் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு ஃபேவராக இருக்குது, என்னென்ன விஷயங்களை துணிஞ்சு பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல ஹோம் லோனு வாங்கலாம், ஃபர்ஸ்ட் ஒன். 2வது வாகன லோன் போட்டு வாங்கலாம். 2வது ஹோம் லோன், வாகனம் சம்மந்தமான விஷயங்கள் வாங்கலாம். இல்லை அதில் டாப்அப் ஏதாவது பண்ணுறது, ஹோம் லோன் டாப்அப் பண்ணுறது. ஸோ இது எல்லாம் உங்களுக்கு ஃபேவராக இருக்கும் மீனத்துக்கு. இல்லை சார் வீடை விற்கணும் சார் அப்படின்னாலும் அதுக்குண்டான முயற்சிகள் எடுத்திங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு நல்ல கஸ்டமர் கிடைப்பாங்க. நீங்கள் நினச்சதை விட ஒரு அமௌண்ட் சேர்த்தி போகும். ஓகே, அதே நேரத்தில்
லோன் போட்டு வீடோ நிலமோ வாங்கணும்னு விருப்பப்படுறீங்க, லோன் தேடி வருது, லோனு தேடி வருது. சார் எங்கள் பேங்க்லேருந்து உங்களுக்கு இவ்வளோ லோன் ஆஃபர் பண்ணிக்கிறோம், ஹோம் லோன் ஆஃபர் பண்ணியிருக்கோம், வேணும்னா வாங்கிக்கோங்க. அது பேப்பர்லெஸ்ஸாக உங்களுக்கு எல்லா டாக்குமெண்ட் இல்லாமல் எல்லாமே ஈஸியாக முடிச்சு கொடுத்துட்றோம், ஒரே நாளில் உங்களுக்கு சேங்ஷன் ஆகிடும், 2 நாளில் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு லோன் தேடி வரும். ஏதோ ஒரு வகையில் சொத்து சேர்க்கை உண்டாகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வரைமுறைக்குள்ளே இந்த காலகட்டம் வருது. ஆனால் கடன் இல்லாமல் அது நடக்காது, கடனோடு அது நடக்கும் அப்படிங்கிறது சொல்லுது. நீங்கள் விற்கிறதுனாலும் சரி வாங்குறதுனாலும் சரி ரெண்டுக்கும் சூரியன் சப்போர்ட் பண்ணுவார். ஸோ அது நல்ல விஷயம். தந்தைக்கும் தாய்க்கும் இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், கருத்து மோதல்கள் எல்லாமே நீங்கும். ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ண முடியும் தாய் தந்தையருடைய உறவு. ஆனால் இந்த காலகட்டம் தந்தையார் கொஞ்சம் ஓவராக பிடிவாதம் பிடிப்பார். நீங்கள் சொன்னாலும் கேட்க மாட்டார், அவங்களுடைய அம்மா சொன்னாலும் சகோதரன் யார் சொன்னாலும் கேட்க மாட்டார். அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும், அவருக்குன்னு ஒரு கொள்கை இருக்கும், அதன்படி தான் நடக்கணும், அதன்படி தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இது என்ன பண்ணுதுன்னா, இதனால் குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத கருத்து வேற்றுமைகள் வருது. எல்லாரும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும்போது ஒருத்தர் மட்டும் ரிவர்ஸில் போனோம்னா எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி தான் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு கருத்துக்கு ஒத்து வருவாங்க, தந்தை ஸ்தானம் மட்டும் உங்களுக்கு அது ஒத்து வராமல் எல்லாத்தையும் குழப்பி விட்டு தானும் குழப்பிட்டு எந்த ஒரு காரியமும் நடக்காமல் பண்ணிட்டு இருக்கும். அப்போது சிம்பிளாக புரிஞ்சுக்கணும், தந்தையினால இந்த குழப்பங்கள் வருதுன்னா தந்தையினுடைய பேச்சு சொல்லுக்கு மதிப்பு கொடுங்க அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்லிவிடுவேன். மதிப்பு கொடுங்க, ஆனால் சரியாக இருக்கும் பட்சத்தில் அதை செயல்படுத்துங்க. ஏன்னா அவரே அண்டர் கன்ஃபியூஷனில் தான் சில விஷயங்களை சொல்லுவார். அவருடைய கொள்கை சரியானது அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ண ட்ரை பண்ணுவார், தவிர எது சரி எது தப்புங்கிறத அனலைஸ் பண்ண மாட்டார். ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கரெக்டாக இருந்துக்கோங்க. சரி, ஓகே. அதே நேரத்தில் இந்த தாய்க்கும் தந்தைக்கும் அந்த ஒற்றுமை நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாலே எதனாலன்னா தந்தைக்கு உடல்நல தொந்தரவுகள் வர்றதை காட்டுது. கொஞ்சம் மெடிக்கல்லாம் போய் ட்ரீட்மெண்ட் பார்க்குற மாதிரியான ஒரு தொந்தரவுகளை காட்டுது. சரிங்களா? குடும்பத்தில் ஒரு ஆளுக்கு மருத்துவ செலவு ஏற்படும், அது தந்தையை இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம்னு சொல்லுது. இப்போ தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. முக்கியமாக தந்தைக்கு அந்த யூரினல் தொந்தரவு, மோஷன், அந்த கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை, அடிவயிறு அப்பண்டிஸ், இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆல்ரெடி அதாவது இருந்ததுன்னா அது அதிகமாகாமல் பார்த்துக்கிறது நல்லது. ஓகே. வேற சூரியன் 4ஆம் இடத்துல இருக்கும்போது வேற என்ன நன்மைகள் அப்படின்னா, பதவி தேடி வருங்க. உங்களுடைய திறமை மற்றவங்க கண்ணுக்கு பளிச்சுன்னு தெரியும். இவர்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா அது பர்ஃபெக்டாக செய்திடுவார், அவர் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி மற்றவங்க உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கிற மாதிரியான ஒரு செயல் முறை நீங்கள் கையாளுவீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான, உங்களுடைய திறமைக்கு உண்டான அங்கீகாரம் உறுதியாக கிடைக்கும். குழந்தைகள் நல்லா படிப்பாங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது மேம்படும். உடல் சூடாகாமல் பார்த்துக்கிறது மட்டும் உங்களோட வேலையாக இருக்கணும். மற்றபடி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது சரியாயிடும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது சரியாயிடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உடல் சூடாகாமல் பார்த்துக்க வேண்டியது இருக்கும். ஓகே. அடுத்ததாக வேற என்ன அப்படின்னா, உங்களுடைய திறமையை சோதிக்கிறதுக்காக உங்கள் எதிரிகள் உங்களை சுற்றி இருப்பாங்க. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் நம்ம எதிரிகளை ஜெயிச்சிருவீங்க, அது வேறு பிரச்சனை. ஸோ அதனால் வந்தாலும் வந்துட்டு போகிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒர்க்லோடு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நான் நல்லா பண்ணுறேன்னு சொல்லி போட்டு எல்லா வேலையும் நம்ம கிட்ட திணிச்சிட்டு போயிட்டு வைங்க. அப்போ ஒர்க்லோடு கண்டிப்பாக அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு போகிற நபர்களுக்கு, சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய வியாபாரம் அல்லது உங்களுடைய தொழில் நல்ல முன்னேற்றத்துக்கு உண்டான பாதைக்கு போகிறதுக்கு எல்லா விதத்துலையும் தயாராகிடுச்சு. அதே நேரத்தில் நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், பிஸ்னஸ் லோன் வேணும், அதுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன், கிடைக்கவே இல்லை. எனக்கு ஏதாவது சான்சஸ் இருக்குது அப்படின்னு கேட்டால் இந்த மாதம் சான்சஸ் இருக்குது. சார் வெளிநாடு போகணும் சார் படிப்புக்காக, விசா அப்ளை பண்ணால் கிடைக்குமா, எனக்கு அங்கே சீட்டெல்லாம் கிடைக்குமா சார்னா இந்த மாதம் அதுக்கு உண்டான முயற்சிகள் எடுத்தால் கண்டிப்பாக தாராளமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. அதே நேரத்தில் தந்தைக்கு உடல்நல தொந்தரவுகள்னு சொல்லிட்டேன். இன்னும் கூடுதலான தகவல் என்னன்னு தெரியுங்களா? இந்த சூரியன் 4ஆம் இடத்துல இருக்கும்போது யாருக்குமே என்ன சொல்கிறதுனா ஒரு உறுதி வாக்கு கொடுத்துடாதீங்க. சரிங்களா? நான் இதை செஞ்சிருவேன், அதை பண்ணிடுவேன்ற உறுதி வாக்கு மட்டும் கொடுக்காதீங்க. இந்த உறுதி வாக்கு கொடுக்கும்போது அதை நம்ம மீற முடியாமல், அதாவது அதை செயல்படுத்தி காட்ட முடியாமல், அதை மீற முடியாமல் கொஞ்சம் சிரமப்படுவோம். ஸோ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் வேணும் அப்படிங்கிறது சொல்லுது. உங்களுக்கு அந்த வாயில் பிரச்சனைகள் வர்றது, பல்லு உடையிறது, பல்லில் ஏதாவது பிரச்சனைகள் வர்றது, பல்லில் முள்ளு சீக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாய் சம்மந்தமாக, பல் சம்மந்தமாக, தாடை சம்மந்தமாக, தொண்டை சம்மந்தமான பிரச்சனைகள் இந்த மாதம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இப்போது அதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. அப்போ நல்லா மென்று சாப்பிடுங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் நல்லா வாய் கொப்பளிங்க. என்னென்னா
சொத்த பல்லெல்லாம் இருந்துன்னா பெரிய பாடுபடுத்திடும், பல்ல ஆடும் உள்ள. ஸோ அந்த பற்கள் சம்மந்தமாக பிரச்சனைகளை காட்டுது. இல்லைன்னா உள்ள டான்சில் பிரச்சனையாகும், டான்சில் வீக்கமாகிடும், இரும்ப முடியாது, பேச முடியாது, பேசினாவே வலிக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்குது. ஸோ அதை நம்ம கொஞ்சம் பார்த்துக்கிட வேண்டியது இருக்கும். சரி, நன்மைகள் அப்படின்னு சொல்லும்போது இத்தனை என்ன சொல்கிறோம், வீட்டை அழகுபடுத்துவோம், வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவோம். உங்களுடைய உடல் சுகம் அப்படிங்கிறதுனால, அதாவது கணவன் மனைவியாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சுகங்கள் நல்லபடியாகவே கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது. அடுத்ததாக வேறு என்ன நன்மைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தா, தாயாரனுடைய ஆரோக்கியம் மேன்மை அடையும் அப்படிங்கிறத சொல்லிடலாம். தாயார் லீடு பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்க ஸ்ட்ராங் ஆகிடுவாங்க. அவங்களுடைய பேச்சுக்கு இங்கே மதிப்பு இருக்கும், அவங்களுடைய பேச்சுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். தந்தையினுடைய பேச்சு செல்லுபடியாகாது, நல்லா புரிஞ்சுக்கங்க. ஸோ அப்படியெல்லாம் சில விஷயங்கள் இருக்குது. தந்தை மட்டும் கிடையாதுங்க, மேலதிகாரிகளும் உங்களுக்கு அடிபணிய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. மூத்தவர்களே எதிரிகளாக மாறுவார்கள், மேலதிகாரிகளை உங்களுக்கு எதிரிகளாக மாறுவாங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் அவங்க கேட்க மாட்டாங்க. அவங்க சொல்கிறது நம்மளுக்கு எகெயின்ஸ்டாக இருக்கும், நம்மளுடைய வேலைக்கு எகெயின்ஸ்டாக இருக்கும், நம்மளுடைய விருப்பத்துக்கு எகெயின்ஸ்டாக இருக்கும். நம்மளை கஷ்டப்படுத்தணும்னு நினச்சிட்டே பேசுவாங்க மேலதிகாரிகள். கொஞ்சம் அதை பாலிஷ்டாக ஹேண்டில் பண்ணால் போதுமானது. ஓகே, இப்போ சூரியன் கொடுக்கக்கூடிய பலனை பற்றி பார்த்துட்டோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருந்தது இல்லையா? இப்போ சிவராஜயோகம் என்ன செய்யுது அப்படிங்கிறத பார்ப்போம். சிவராஜயோகம் அப்படின்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. சூரியனும் குருவும் ஒரு ராசியில் இணைகிறாங்க அப்படின்னா அந்த இணைவுக்கு பேர் சிவராஜயோகம்னு பேர். இது யாருக்கெல்லாம் ஒரு பொதுவாக ஒருத்தருடைய ஜாதகத்தில் அந்த கிரக இணைவு இருந்ததுன்னா கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கையில் நல்ல வளர்ச்சியை தொற்றுவார். மற்ற கிரகங்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு நல்ல வளர்ச்சியை தொடணும் அப்படின்னா இவருக்கு சிவராஜயோகம் இருக்கணும். அதாவது சூரியனும் குருவும் இணைவு பெறணும். சூரியனை குரு பார்க்கறது அப்படிங்கிறது அது சகஜம், அது எல்லாத்துக்கும் இருக்கும். ஆனால் ரெண்டும் சேர்றது அப்படிங்கிறது அந்த யோகத்தினுடைய பலனை 100 மடங்கு கொடுக்குது, 200 மடங்கு கொடுக்குது. பார்வை அந்த அளவுக்கெல்லாம் வேலை செய்யாது. சரி, அப்போ இங்கே சிவராஜயோகம் ஏற்பட போகுது. யாருக்கெல்லாம் இந்த அமைப்பு இருக்கும் அப்படின்னா, உங்களுடைய முன்னோர்கள் தெய்வத்திற்கு கடமைப்பட்டு பணி செய்த நபர்களாக இருக்கும்போது, கோயிலுக்காக நிலந்தானம் கொடுத்தவங்க, கோயில் பராமரிப்பு செய்தவங்க, கோயில் சுத்தப்படுத்துறவங்க, கோயிலுக்கு உழவார பணி செய்தவங்க, அதாவது கோயிலில் பஜனை பண்ணவங்க, கோயிலில் பூஜை பண்ணவங்க, கோயிலில் நிர்வாகம் பண்ணவங்க, ஒரு கோயிலுடைய திருவிழாக்களை முன்னின்று எடுத்து நடத்தினவங்க, அதுக்காக சேவை பண்ணவங்க, வாலண்டரியாக இருந்தவங்க. ஸோ இந்த மாதிரி நான் சொன்ன கேட்டகரியில் இருக்கக்கூடிய நபர்களினுடைய வாரிசுகளுக்கு இந்த கிரக அமைப்பு இருக்கும். அந்த கிரக அமைப்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க சமுதாயத்தில் அவங்க மிகப்பெரிய ஆளாக வந்துடுவாங்க, டெவலப் ஆகிடுவாங்க உறுதியாக. ஸோ அப்படி ஒரு பவர்ஃபுல்லான கிரக சேர்க்கை இது. ஸோ அது சிவராஜயோகமாக உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்குது. 12 வருஷம் ஆகும் மறுபடியும் இதே மாதிரி அமைப்பு அங்கே வர்றதுக்கு. 12 வருஷம் ஆனாலும் அங்கே புதன் பலமாக இருக்கணும். புதன் பலமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா 12 வருஷம் கழிச்சு தான் தெரியும். இப்போ அந்த புதன் பலமாக இருக்குது. சூரியனும் குருவும் இணைவு. என்னென்னவெல்லாம் இதை பண்ணலாம், என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம், இது எப்படி பயன்படுத்தலாம்? ஃபர்ஸ்ட், உடல் ஆரோக்கியம் எவ்வளவு கெட்டு போயிருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனி மாதம் 1ஆம் தேதியிலேருந்து ஆனி மாதம் 8ஆம் தேதி வரைக்கும் ஸ்ரீராமர் படம் வீட்டில் வாங்கி வச்சுடுங்க. படத்துக்கு கீழே உங்களுக்கு என்ன உடல் தொந்தரவோ அந்த ரிப்போர்ட் இருக்கு இல்லையா, அதோட செராக்ஸ் எடுத்துக்கோங்க. செராக்ஸ் எடுத்து ஸ்ரீராமர் படத்துக்கிட்ட வச்சுட்டு ராமஜெயம் ஒரு நாளைக்கு 1008 தடவை, 1,08 தடவை, உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சொல்லலாம், ராமஜெயம் எழுதலாம். சரிங்களா? எழுதி இந்த வழிபாடை செய்துட்டு வாங்க. 8 நாளுக்கு தொடர்ந்து வழிபாடு செய்யணும். எழுதுறது அப்படின்னு ராமஜெயம் ஜெபிக்கிறது, எழுதுறது அப்படின்னா ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராமா, ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராமா, அதுதான் கண்டினியூஸாக ஒரு 1008 தடவை, 1,08 தடவை எல்லாம் பண்ணலாம். ஒரு 8 நாள் தொடர்ந்து இந்த ப்ரேயர் பண்ணுங்க. அந்த 8 நாள் வரைக்கும் ஸ்ரீராமருக்கு ஏதாவது நெய்வேத்தியம் வைங்க. ஃப்ரூட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸு, நட்ஸு, கல்கண்டு, பால் பாயசம், மேக்ஸிமம் பால் பாயசம் வச்சுருங்க, அதுதான் நல்லது. வச்சுருங்க. கொஞ்சம் துளசி, கொஞ்சம் நல்லா வாசனை மிகுந்த பூக்கள், மல்லிகைப்பூ, செண்பகப்பூ ரொம்ப முக்கியம், கிடைச்சா வைங்க. இந்த 8 நாள் அந்த வழிபாடை செய்யுங்க. செய்துட்டு 9ஆவது நாள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த டாக்குமெண்ட் செராக்ஸ் எடுத்து வச்சுருக்கீங்களா, அந்த ரிப்போர்ட்டெல்லாம், அதெல்லாம் அடுத்த நாள் வரக்கூடிய யமகண்ட வேலையில் கடைசி 20 நிமிஷம் அந்த டைமில் ஓடுற நீர் பக்கத்தில் போயிட்டு அந்த ஜெராக்ஸை கிழிச்சு எறிஞ்சிருங்க. கிழிச்சு தலையை சுற்றி வீசிடுங்க. இன்னியோட என்னோடய வியாதியெல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாமே சரியாக போகுது அப்படின்னு முழு நம்பிக்கையோடு செய்துட்டு வாங்க. 12 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதில் நல்ல முன்னேற்றம் தெரியும். அந்த வியாதியினுடைய வீரியம் குறையும். கண்டிப்பாக உடல் ஆரோக்கியம் சூப்பராக இருக்கும். சரி, இது உடல் ஆரோக்கியத்துக்கு சொல்லிட்டோம். 2ஆவதா, நிலம் வாங்கவே முடியல, வீடு கட்டவே முடியல. கையில் காசு இருக்குது ஆனால் வீடு வாங்க முடியல, வீடு கட்ட முடியல, எதுவுமே பண்ண முடியல.
எனக்கு அந்த அந்த அமைப்பே வரமாட்டேது அப்படின்னு நிறைய பேர் எங்கிட்டு இருக்காங்க. எத்தனையோ பேர் கேட்குறாங்க. காசு கையில் இல்லாதவங்க லோனை போட்டு வீடை வாங்கி கட்டி சொந்த வீட்டில் இருக்கிறாங்க. கையில் காசு இருந்து சொந்த வீட்டில் வசிக்க முடியாத நிறைய நண்பர்கள் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப பெரிய வரப்பிரசாதம். என்ன அப்படின்னா, நான் சொன்ன அதே ப்ரேயர் நீங்கள் அந்த டாக்குமெண்ட் வைக்கிறீங்க இல்லையா, அந்த ரிப்போர்ட் வைங்க, மெடிக்கல் ரிப்போர்ட் வைங்க, அதுக்கு பொதுவாக சின்னதாக ஒரு செங்கல் வச்சு பூஜை பண்ணுங்க. வீடு கண்டிப்பாக கட்டுவீங்க, அல்லது கண்டிப்பாக கட்டின வீடு வாங்கிடுவீங்க. இல்லைன்னா நிலமாவது அமைஞ்சிரும். அதில் நிறைய அனுபவம் இருக்குது. நிறைய பேர்த்துக்கு சொல்லியிருக்கேன். நிறைய பேர்த்துக்கு இது நல்லது நடந்திருக்கு. சொத்து அமைகிறதுக்கு உண்டான அற்புதமான வாய்ப்பை அது கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. என்ன நம்ம செய்யக்கூடிய ப்ரேயர் அப்படிங்கிறது வந்து மனசார ஆள் மனசில் தெய்வத்தை நிறுத்தி, மனக்கண்ணில் அகக்கண்ணில் தெய்வத்தை பார்த்து மனசார ப்ரேயர் பண்ணுங்க. கண்டிப்பாக நடக்கும். 12 மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக அது நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். ஏன்னா அடுத்த புதன் அங்கே இருக்கிறது, புதன் அடுத்து மிதுனத்துக்குள்ளே வர்றதுக்குள்ளே அது நடந்துடும். பின்னாடி வந்துட்டு வக்ரமாய் மேலே ஓவர் அப்படிலாம் கிடையாது. சுற்றி வரணும், ரிஷபத்துலேருந்து மிதுனத்துக்கு வரணும். அதுக்குள்ளே அது சம்பவம் நடந்துடும். பெரிய ஆசைகளாக இருந்தால் கொஞ்சம் லேட் ஆகும். இந்த மாதிரி வீடு நிலமெல்லாம் இருந்தது அப்படின்னா அது கண்டிப்பாக சீக்கிரமாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்திடும். ஓகே சார், வேலைக்கு போய் 10 பைசா மிச்சம் பண்ண முடியல. வேலைக்கு போய் டியூ கட்டவும் இது பண்ணவுமே கடனை கட்டவுமே சரியாக போச்சு. எனக்கு சுயதொழில் ஆரம்பிக்கணும், சொந்த காலில் நிற்கணும்னு ஆசை. சுயதொழில் பண்ணுறதுக்கு ஜாதகத்தில் வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கானா? அந்த சிவராஜ் யோகம் சுயதொழிலில் உங்களை முன்னேற்றி விடுவதற்கு எல்லா வேலைகளையும் செய்யும். சுயதொழில் அப்படிங்கிற விஷயத்துக்கு எப்படி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த கணபதி வழிபாடு நான் சொன்னேன். அந்த ஆனி மாதம் 1ஆம் தேதி, அதாவது 15/6/2025 22/6/2025 வரைக்கும் தினமும் வீட்டில் ஒரு சின்னதாக ஒரு விக்கிரகம், கணபதி விக்கிரகம் வாங்கிட்டு வந்து வச்சு, அதுக்கு அருகம்புல், சாப்பிட்றதுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் நிறையா வச்சு தினமும் தூப தீபம் காட்டணும். விளக்கு போட்டு வழிபாடு செய்துட்டு வரணும். விநாயகர் அகவல் படிக்கணும். இந்த 8 நாளும் தொடர்ந்து அதை கண்டினியூ பண்ணிட்டீங்க. விநாயகர் அகவல் கடைசிக்கு ஒரு தடவையிலிருந்து 9 தடவை படிக்கலாம். 9 தடவை படிக்கிறது வெகு சிறப்பு. கண்டினியூ பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் தொழில் ஆரம்பிக்கிறதுக்குன்னா எந்த வேலையாக இருந்தாலும் அதை துவங்கும் போது அந்த பிள்ளையார் இருக்கார் இல்லையா, நீங்கள் தொழில் ஸ்தாபனத்தில் அதை கொண்டு போய் முன்னாடி வச்சிடணும். அந்த தெய்வம் தான் உங்களுக்கு காக்குவாங்க. கண்டிப்பாக அதுக்கப்புறம் அதை வச்சு நீங்கள் தொழில் ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த தொழிலில் ஃபெயிலியர் வராது. எவ்வளவு சிரமம் வந்தாலும் அந்த தொழிலை கைவிடாமல் ஓட்டிகிட்டு போக முடியும். சுயதொழிலில் கேரண்டியாக நிற்க முடியும். தொழில் ஃப்ளாப் ஆகி போச்சு, தொழிலில் நலிவடைஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னாலும் மீனராசிக்காரங்க இப்போ இந்த விஷயத்தை செய்தால் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிடுவீங்க உறுதியாக. 3வது, நாளை எல்லா திறமசாலி தான். தொழில் பண்ணுறேன், வியாபாரம் பண்ணுறேன், எல்லாமே பண்ணுறேன், எல்லாம் சம்பாதிக்கிறேன், எல்லாத்துக்கும் வேணுங்கிறத செய்கிறேன். ஆனால் அந்த நல்ல பேர், அந்த புகழ், கௌரவம், அந்தஸ்து மட்டும் எனக்கு கிடைக்கவே இல்லை. எல்லாரும் என்னை ஒரு மாதிரி பார்க்குறேன். அவர்களுக்கு இப்படி நினைப்பு இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு சிம்பிளாக அந்த 8 நாளும் கோமாதா வழிபாடு செய்துட்டு வாங்க. போதுமானது. கோபூஜை செய்ய முடிஞ்சால் செய்யுங்க, இல்லைன்னா கோமாதா வழிபாடு செய்துட்டு வாங்க. கோமாதாக்கு உணவு கொடுத்துட்டு வாங்க. இந்த 8 நாளும் கண்டிப்பாக உங்களுடைய பெயர், புகழ், அந்தஸ்து உங்களுடைய தலைமுறைகளுக்கும் நிற்கிற மாதிரியான நடவடிக்கைகளுக்குள்ளே நீங்கள் ஈடுபட ஆரம்பிச்சிடுவீங்க. அந்த பெயர், புகழ், அந்தஸ்து அப்படிங்கிறது நீங்கள் இறந்த பின்பு அது நிற்கும். அதுக்குண்டான வாய்ப்புகளை அதை ஏற்படுத்தி தருது, பயன்படுத்திக்கங்க. சிவராஜ் யோகம் அப்படிங்கிறது அவ்வளவு அற்புதமான விஷயம். சரி, ஓகே. இப்போ புதன் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்ப்போம். புதன் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. ஆனி 8ஆம் தேதி. ஏகின் அந்த மாதம் முழுக்க அங்கே தான் இருக்க போகிறோம், 5ஆம் இடத்துல. அப்போது நிறைய பேர்த்துக்கு இந்த காலகட்டம் காதல் திருமணங்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களை வெளிப்படையாக பேசுறதுக்குண்டான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. மனசில் 1008 காயம் இருக்குது. மீனத்துக்கு வாய் விட்டு சொல்ல முடியாத காயங்கள் 1000 இருக்குது. ஸோ அந்த காயங்கள் சரி செய்யப்படும். அதை வெளியே பேசுவீங்க. அதனால் ஆறுதல் கிடைக்கும். ஸோ அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகர முடியும். மனசு கொஞ்சம் திருப்தியாகும், நிம்மதியாகும். இதெல்லாம் இருக்குது. சரிங்களா? அதே போல் எண்ணமும் செயலும் திட்டமும் செயலும், எண்ணம், செயல், திட்டம், செயல்பாடு, இது 4மே ஒரே நேர்கோட்டில் இருக்கும். மனசில் என்ன நினைக்கிறோமோ அதை செய்வோம், என்ன சொல்கிறோமோ அதை செய்வோம். அந்த மாதிரி ரஜினி சொல்கிற மாதிரி ரொம்ப பர்ஃபெக்டாக தெளிவாக பிளான் பண்ணி கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. அந்த பிளானிங், அந்த எக்ஸிக்யூஷன் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். நினச்ச காரியத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக செய்துடுவீங்க. மனசுக்கு பிடிச்ச மாதிரி செய்வீங்க. அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்க, என்ன ஏதுங்கிறத நினைக்க மாட்டீங்க. மனசுக்கு இது பிடிச்சிருக்கு, நான் செய்கிறேன்
அப்படின்ற மாதிரி மனசுக்கு பிடிச்ச மாதிரி அந்த விஷயங்களை செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுது. ஓகே, அதே போல் கணவன் மனைவிக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த அந்யூன்யம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அதிகரிக்கும். நல்லா இருக்கும் அது, சரிங்களா? நான் குடும்பத்தில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைங்க அதை சொன்னேன் இல்லையா, தந்தை மூலமாக வருது அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்குது. இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ளே அந்த நல்ல ஒட்டுதல் இருக்குது. சரியாக பயன்படுத்திக்கணும். புரிந்தவர்களோடு சேர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இங்கே வாழ்க்கை துணையாக இல்லாமல் காதலனா காதலியாக பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது சொல்லுது. ஓகே, காதலனா காதலியாக இருந்தால் தான் அந்த ஒற்றுமை. வாழ்க்கை துணையாக பார்த்தீங்கன்னா மறுபடியும் அங்கே கட்டிங் தான், பார்த்துக்குங்க. அடுத்த சுக்கிரன் 8ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல பலம் அடைகிறாரு. டாக்குமெண்ட் சம்மந்தமான பிரச்சனைகள் எது இருந்தாலும் சரி, காம்பவுண்டு பிரச்சனைகள் எது இருந்தாலும் சரி, அக்கம் பக்கத்தினர்கிட்ட என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, முக்கியமாக புதிய மாற்றங்கள் செய்யவே முடியல, அதுக்காக கஷ்டப்பட்டு இருக்கணும். இடம் மாறணும், வீடு மாறணும், ஆஃபீஸ் மாறணும், வேலை மாற்றம் வேணும். இந்த மாதிரி என்ன மாற்றங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, இல்லை விசா அப்ளை பண்ணணும், பாஸ்போர்ட் அப்ளை பண்ணணும், பிஆர் அப்ளை பண்ணணும், இந்த மாதிரி இந்த ஏதோ அப்ளை பண்ணக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் சரி, சுக்கிரன் பலமாக இருக்கிறார். சிம்பிளாக சுக்கிரன் பலமாக இருக்கிறார். துணிஞ்சு பண்ணுங்க. ஆனி மாதம் 15ஆம் தேதியிலிருந்து சுக்கிரன் பலம் தான். அதாவது ஜூன் 29 பலம் தான். ஜூலை ஸ்டார்டிங்லேருந்து அதுக்கு உண்டான ப்ராசஸ் செய்ய ஆரம்பிங்க. கண்டிப்பாக சுக்கிரன் உங்களுக்கு முழு சப்போர்ட்டை பண்ணுவார். சூப்பராக இருக்கும், சரிங்களா? அதே நேரத்தில் இந்த காலகட்டம் ஒரு எக்ஸ்ட்ராவாக லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் பணம் முதலீடு பண்ணலாம். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் சரியான ஷேரை உங்களோட பிக் பண்ண முடியும். சரியான ஷேராக பிக் பண்ணுறதுக்கு உண்டான கைடன்ஸ் கிடைக்கும். ஸோ இது ஒரு பாசிட்டிவாக இருக்குது. அதே நேரத்தில் எப்போவோ கொடுத்த பணம் வாராத பணம் வசூலாகக்கூடிய ஒரு அமைப்பையும் சொல்லுது. வாராத பணம் வசூலாகிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது. ஸோ அது எல்லாமே ஃபேவராக இருக்குது. குழந்தைகள் உங்களுடைய பெயர் சொல்லும் அளவுக்கு வெற்றிகளை குவிப்பார்கள் அப்படிங்கிறது சொல்லுது. நல்ல பேர், அப்பா பேர் அம்மா பேரை காப்பாற்றுற மாதிரி குழந்தைங்க நடந்துக்கும். அப்படி தான், சரிங்களா? இன்னும் எக்ஸாம் நடக்கல, போட்டி வந்தயம் நடக்கல, அது வெற்றியில் எப்படி எப்பா குவிப்பாருன்னா, நம்ம வேறு கெட்டு போகாமல் நல்லபடியாக நம்ம குழந்தை பார்த்துக்கும். அதுவே பெரிய விஷயம். அதுவே பெரிய கிரெடிட் தாய் தந்தை இருக்குது. அந்த வேலையை உங்கள் குழந்தை செய்ய போகுது இப்போ. ஸோ நல்லா இருக்குது. ஸோ இதெல்லாம் ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் தான். சுக்கிரன் 3ஆம் இடத்துல இருக்கிற 8ஆம் அதிபதி 3ல் இருக்கிறதுனால பெரிய தொந்தரவுகள் எல்லாம் நம்ம 3ல் பலமாக தான் இருக்கிறதுனால பெரிய தொந்தரவுகளை கவலை இல்லாமல் இருக்கலாம். ஓகே, நிறைய பாசிட்டிவ் பார்த்துட்டோம். சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்குது. பாசிட்டிவை இன்னும் அதிகப்படுத்துறதுக்கும் நெகட்டிவை குறைச்சிக்கிறதுக்கும் என்ன வழி அப்படின்னு கேட்டால், சிம்பிள். அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் ஆலயங்களுக்கு, அதாவது சிவனும் இருக்கணும், அம்பாள் இருக்கணும். அம்பாள் முன்னாடி நந்தி இருக்கணும். எந்த அம்பாளாக இருந்தாலும் பரவாயில்ல, லோகநாகையாக இருக்கலாம், மீனாட்சியாக இருக்கலாம், காமாட்சியாக இருக்கலாம், முன்னாடி நந்தி இருக்கணும். அவ்வளோதான். அம்பாள் முன்னாடி அந்த நந்தி இருக்கக்கூடிய அம்பாளுக்கு பச்சரிசி மாவில் அபிஷேகம் செய்யலாம். சிம்பிளாக 2 நல்லெண்ணெய் தீபம் மட்டும் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வரலாம். பிறந்த கிழமை அன்னைக்கு, பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கும் அந்த வழிபாடை செய்யலாம். கண்டிப்பாக மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கு காத்துட்டு இருக்குது. மேலும் மீனராசி என்பவர்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் நடந்தேறணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்குளமுடன். திருச்சிற்றம்பலம்.